அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கும் சேஃப் ஜோன் மார்க்கும், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அது பற்றின உண்மை நிலவரம் என்னன்றதையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்குங்களா. ஆமாம், மொத்தம் 200 கொஸ்டின்ஸு. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் 100 மார்க்கும், அடுத்து ஜென்ரலில் 100 மார்க்குன்னு மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படுது. இதில் நம்மளால் இந்த வருஷம் எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 100 கேள்வியில் 90 கேள்விகளும், மேக்ஸ் 25லேருந்து 27 கேட்டிருந்தாங்க, அதில் 21 மதிப்பெண்களும், ஜென்ரல் ஸ்டடீஸில் 75லேருந்து 73 கேள்விகளும் இந்த தடவை கேட்டிருந்தாங்க, அதில் 60 மதிப்பெண்களும் எடுத்திருந்தால் நமக்கு மொத்தம் 171, அதாவது 171 வந்திருக்கும். இதுதான் இந்த வருஷத்துக்கான சேஃப் மார்க். ஓகேங்களா, இந்த மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் மார்க்கும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக 100% இருக்கும். ஓகேங்களா, அதிகபட்சம் இதில் +5 +or- தான் ஆகும். ஓகேங்களா, இதுதான் மோஸ்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக இந்த வருஷத்துக்கானது இருக்குது. ஓகேங்களா, கேட்டகரி வைஸ்டு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கோம், நம்ம தெளிவாக பிரித்து போட்டிருக்கோம். ஓசி கேட்டகிரி, ஜென்ரல் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா 173 கட் ஆஃப் நம்ம சொல்லியிருக்கோம். கீ ஆன்சர் படி சொல்லியிருந்தால் 172 சேஃப் ஜோன் சொல்லியிருக்கோம். பிசி கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா 172, ஆஃப்டர் கீ 170 சொல்லியிருக்கோம். பிசிஎம்முக்கு 165, ஆஃப்டர் கட் ஆஃப் 164. எம்பிசிக்கு 172, ஆஃப்டர் கட் ஆஃப் 170 சொல்லியிருக்கோம். எஸ்சி பிரிவினருக்கு 168 சொல்லியிருக்கோம், ஆஃப்டர் கட் ஆஃப் 167 சொல்லியிருக்கோம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 166, ஆஃப்டர் கட் ஆஃப் 165. எஸ்சி பிரிவினருக்கு 165, ஆஃப்டர் கட் ஆஃப் 163 சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் சேஃப் ஜோன் மார்க். ஓகேங்களா, இந்த மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் உங்களுக்கு வேலைவாய்ப்பு 100% கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நாங்கள் அப்படிலாம் இல்லை, 130 எடுத்தாலே எங்களுக்கு கிடைக்கும், 140 எடுத்தாலே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. அது ஒரு பொய்யான தகவல் தான். ஓகேங்களா, இப்போ இருக்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, இல்லை சார் 120 130 சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மி தான் சார். அது எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூ கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரி அப்படின்ட்டு நமக்கே தெரியல, ஒரு சில கேட்டகிரி எக்ஸ்ட்ரா கேட்டகிரி. இது கம்யூனிட்டி வைஸ் இல்லாமல் ஜென்ரல் இல்லாமல் அதுக்கப்புறமும் ஒரு சில பேர் இருக்குது. டிடபிள்யூ கேட்டகிரிஸ் இருக்குது, ஹேண்டிகேப் கேட்டகிரிஸ் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் வேறு புதுசாக இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைப்படியான சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியால் கேட்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரிவினர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுத்து வழங்குவாங்க. ஓகேங்களா, ஒரு சில பேர் டிடபிள்யூ கேட்டகிரியில் இருப்பாங்க, ஹெச்டியில் போட்டிருப்பாங்க, பட் முறையான சர்டிஃபிகேட் இல்லாதனால அவங்க டிஎன்பிஎஸ்சி நிராகரிச்சிட்ருக்கோம் அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும். இதுவே கம்மி மதிப்பெண் எடுத்தவங்க அந்த கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வருஷம் வருஷம் டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பு வழங்கிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை 120 கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கே கிடச்சிது, இல்லை 100 மதிப்பெண் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கே கிடச்சிருக்குன்றது எல்லாமே இந்த கேட்டகிரியில் வரவங்க தான். ஓகேங்களா, மற்றபடி இந்த கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் பிரிக்கும்போது உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மட்டும்தான் வருஷம் வந்துட்டுருக்கு. போன வருஷமே பார்த்தீங்கன்னா 168 தான் லாஸ்ட்டு மார்க்கு. ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட்டு மார்க்கு. ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ இருந்துச்சு, 187 இருந்துச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு மார்க் இருந்துச்சு. ஸோ மற்ற இதில் சொல்கிறாங்கன்ட்டு யாரும் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தால் அடுத்த எக்ஸாமுக்கு இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குரூப் 2க்கு முடிஞ்சிருச்சு, அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட் முடிஞ்சிருச்சு, இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா படிங்க, இதையே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா, அடுத்தது சேஃப் ஜோன்லேயே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள்,
கேட்டகிரி வைஸ் பிரிச்சிருக்கோம் பாருங்கள். இங்கேயே சேஃப் ஜோன் எவ்வளோ மார்க்குன்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் இங்கேயே பிரிச்சிருக்கோம். இதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்டாக. ஓகேங்களா? ஓசி பிசி எம்பிசி பிரிவினருக்கு 173 170 ஆர்எல்ஸ் 170 இந்த மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்க் கன்ஃபார்ம் வேலை இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட சேஃப் ஜோன். எஸ்சி பிரிவினருக்கு 168 சேஃப் ஜோன், எஸ்சிஏ எஸ்டிஎன் பிரிவினருக்கு 165 சேஃப் ஜோன், டைப்பிஸ்ட்டுக்கு 163 சொல்லியிருக்கோம் பாருங்கள். 163 வித் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இதுதான் முக்கியம். வித் சர்டிஃபிகேட் போத் ஹையர் அண்ட் ஜூனியர். ஓகேங்களா? நீங்கள் சாரி போத் ஹையர் அண்ட் ஜூனியர், அதாவது ஹையர் சர்டிஃபிகேட் நீங்கள் மஸ்ட் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து 2லேருந்து ஒரு 5 வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 158 அதிகபட்சம் இருக்காது. ஏன்னா மோஸ்ட்டாக இது மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு ஃபிட்னஸ் இருக்கவங்க மட்டும்தான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த எஸ்ஐ போஸ்ட்டு பிசி போஸ்ட்டுக்கு படிச்சிருந்தீங்க தெரியுங்களா, உங்களுக்கு ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தான் இது ஃபிட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி டிரைவர்ஸ் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த போஸ்டிங் செட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் நம்ம கேட்டகிரிஸ் பிரிச்சுருக்கோம் பாருங்கள். போஸ்டிங் வைஸ் கேட்டகிரிஸ் பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் விஏஓ 108 போஸ்டிங் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2604 ப்ளஸ் 90 செக்ரட்டரியேட் வேலை. ஓகேங்களா? இது கவர்மெண்ட் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். இது ஸ்ட்ரைட்டாக செக்ரட்டரியேட்டில் இருக்கிற வேக்கன்சிஸ். ஓகேங்களா? டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1705 ப்ளஸ் ஒரு 4 செக்ரட்டரியேட் வேலை. ஸ்டெனோலையும் அதே மாதிரி தான் 445 ப்ளஸ் 3 செக்ரட்டரியேட் வேலை. ஓகேங்களா? இதுக்கு சர்டிஃபைட் மஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபைடு மஸ்ட். இதில் 10th குவாலிஃபிகேஷன் போதும். உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் மஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் செக்ரட்டரியேட்டில் டிகிரி ஸ்டாண்டர்டு 4. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் 34, பில் கலெக்டர் 64 போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு 1177 வித்து மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட அவங்க இருந்தால் தான் செலெக்ஷனில் இருப்பாங்க. மோஸ்ட்டாக எக்ஸ் சர்வீஸ்மென்ஸாக இருந்தாலும் பிசிக்கு எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபிட்னஸ் தாராளமாக இருக்கும். நீங்கள் தான் மோஸ்ட்டாக இதில் குவாலிஃபைடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரிவினருக்காகவே இவங்க ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் இந்த இதில் மோஸ்ட்டாக வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கு கட் ஆஃப் நீங்கள் எப்படி பிரிச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டண்ட் 2004 தான். ஓகேங்களா? இதில் மொத்தம் இந்த தடவை 15 லட்சம் பேர்கிட்ட எழுதியிருக்காங்க. இதில் கட் ஆஃப் எப்படி 171 போயிருக்கீங்கன்னா 15 லட்சம் பேருக்கு வெறும் 2600 போஸ்ட்டு தான். ஓகேங்களா? அதிலே சர்டிஃபைடு வச்சுருக்கவங்க இந்த கேட்டகிரிக்கு ஓடி போயிடுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா 170 ப்ளஸ்ன்றதே கம்மியான நிலைமைக்கு மாறிட்டுருக்கு. ஓகேங்களா? அவ்வளோ பேர் இப்போ படிச்சுட்ருக்காங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 170ன்றது இப்போ பெரிய கட் ஆஃபாக தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பேர் இருக்காங்க வேக்கன்சிக்கு. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு இப்போ வர எக்ஸாமுக்கு 170 ப்ளஸ் மேலே இருந்தால் மட்டும் தைரியமாக இருங்க. இல்லாதவங்க இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகணும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் 5000 வேக்கன்சிஸு இல்லை 6000 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஃபேக்கு தான். எல்லாமே ஃபேக். இது வரைக்கும் எந்த ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸஸ்ன்றபடி எந்த ஒரு சட்டமன்றத்துலேயோ இல்லை டிஎன்பிஎஸ்சி மூலமாகவோ யாராலேயும் இது வரைக்கும் சொல்லப்படலை. ஓகேங்களா? இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பற்றியும் இது வரைக்கும் சொல்லலை. ஓகேங்களா? அதனால் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்கிற யூடியூப் சேனலில் யாரையும் நம்பாதீங்க. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது 6244 இந்த போஸ்டிங் தான் கன்ஃபார்ம்டு போஸ்ட்டு இது வரைக்கும்.
ஓகேங்களா. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது ஒரு யூகம் தான். இன்க்ரீஸ் ஆகலாம், அவங்க சொன்னால் ஆகலாம், சொல்லாமலும் போகலாம். அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. மற்ற இதில் சொல்லிட்டாங்க வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கட் ஆஃப் குறையுது அப்படின்றாங்கன்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் முற்றிலும் ஒரு தவறான தகவல் தான். ஓகேங்களா. வேகன்சிஸ் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலை. வெறும் 6244 போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ண போஸ்டிங்லேயே தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி இதிலே போட்டிருந்தாங்க. ஜான் 2025 நம்ம வந்து அடுத்ததுன்னு போட்டிருக்கு ரிசல்ட் டென்டேட்டிவ் டேட்டு. ஓகே, நம்ம மோஸ்ட்டாக வந்து ஜான்லேயும் இது வந்துடாது. ஓகேங்களா. ஜான்லேயே வராது, பிப்ரவரி மார்ச் எப்படியா இருந்தாலும் ஆக்கிடுவாங்க. யாராவது கேஸ் போட்டாங்கன்னா லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவங்க சொன்னபடி எந்த ஒரு தரங்களும் இல்லைன்னா ஜனவரியில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.